ஓகே அன்பா, நீங்கள் என்னப்பா வீடியோ பார்க்கணும்னா ஒரு மாதிரி ரொட்டேட்டர் இருக்குது, ஓட்டி உடனே சரி ஓகேப்பா கழட்டி விட்டுட்டு பாருக்கிறப்ப ரொட்டேட்டர் வேலை செஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறோன்னா பார்த்துக்கலாம். கண்டுவிடும் அப்போ இழுத்தபடி மாப்பிள்ள அடியில் ஒரு கல் ஒன்று வைக்க ஏதாவது அரிசிக்கு போகிற மாதிரி அங்கேயே கிடக்குது பாரு. அவ்வளோ வயரம் போட்டு தூக்குமாடா வேறு சூப்பராகுதா? அவர் வித்தியாசமாக தான் ஹேண்டில் பண்ணுவார். மாப்பிள்ள பைசன் பையோட கையும் கிடதுன்னு பாரு. பாரோட்டர் கலப்பை பெரிய வண்டி கை கிடக்கும் பாரு, அதில் தான் கிடக்கும். வெய்ய இன்னைக்கு ஓவராக கொஞ்சுது. போடுதா ஏடா சென்ட்ரல் அவ்வளோ இடம் இருக்கும் போது எதுக்குடா அங்கேயே போய் பிடிப்பேன்? கை பிடிச்சி மாட்டணும். ஆமாம்மா, அவன் வளவளங்கிற இடத்துல தான் பிடிப்பான். கேட்டு தான் இருடா. ஒரு வழியாக இதை மாட்டியாச்சு. நம்மளை வயட் போய் எடுத்து வந்து கழிச்சு பெஞ்சிட்டு போயிடும்டா, பெஞ்சிக்கிட்டு போயிடும். போ, இங்கே நீக்கிட்டு போயிட்டோம். நான் இதில் நிற்கிறேன், போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே அன்பா, கலப்பையை கழட்டி விட்ரு ரொட்டேட்டரை மாட்டுங்கடானா அதுக்கு போய் 2 பேர் ஏறிக்கிட்டு போகிறானுங்க வரானுங்க பாருங்களேன். ஒரு ஆள் ஈஸியாக கழட்டி விட்டு மாட்டிருக்கலாம், இதுக்கு 2 பேர். இங்கே கழட்டி விட ரொட்டேட்டர் 4 நாள் ஆகுது வேலை செஞ்சு, ஒரு வேலை வரல. இன்றைக்கி தான் ஒன்று வலையினா வந்துருக்கு, அதை தான் ஓட்ட போகிறோம். கொஞ்சம் அப்படியே முன்னாடி இழுத்து மாதிரி போமாப்ப இருடா டேய். போ இன்னும் கொஞ்சம் ஊத்தில் தூக்கி ஊத்தில் மட்டமாக இருக்குது. ஏய் ஏண்டா கொஞ்சம் ரிவேஸ் வாமா இப்போ. ரொம்ப வர
ஆ ஆட்டே கொஞ்சம் ஆட்டினா அது போயிடும். ஆ பின்னாடி பின்னாடி ஆ லூஸ் பண்ண பார்ப்போம். ஒரு நூல் ரொம்ப வரேன். ஆ மேலே தான் இருக்குது. இப்போ காலையில் போடும் போதே மேலே தானே போட்டுவிட்டோம். போடா கொட்டை போடுற பொட்டிக்கு கருப்பில் ஒரு ஓட்ட வேண்டியதானே? ஜாயிண்ட் போட்டுக்கிறாரு. வெயிட்டாக குடிச்சு வாங்க. இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. டே திருப்பு. இந்த காடி இதுக்கு வரணுதா? ஆ வா. வேணா இருண்ணா ஏண்டா இடிக்குதுடா. லைட்டாக தூக்கி போடுறா. ஆ ஆ வா வாமா இப்போ உள்ள வா. ஏன்னா மாமனுக்கு தான் முதல்ல 300 கொஞ்சம் இறக்குமா இப்போ. நம்ம கொஞ்சம் முன்னாடி இப்போ வரணும்ல அவரு. ஆ அந்த மாதிரி போட்டுட்டானா? இந்த பின்ன வந்து கையில் அடிச்சு ஏடா பார்த்து விடலாம்ல. இதை போட்டு தூக்கு. இரு வெளியே. தூக்கில இப்படி போடா வண்டிய. பின்னாடி ஒரு நூல் ரிவேஸ் வா. ஒரு நூல் ரிவேஸ் வா. ஆட்டு வண்டி முன்னாடி தான் போகணும். அந்த பண்ண கழட்டு. இதை போடு. இதை கொடு. ரெண்டுமே இதோட பின்ன. அந்த பண்ண தூக்கு. இங்கே மட்டம் பார்த்தா சரியாக இருக்காது. ரோட்டில் தான் பார்க்கணும். ஓகேன்பா, அவ்வளோதான். கிளம்ப வேண்டிதான். போயிட்டே 1 மணி நேரம் தோப்பு ஓட்டி பின்னாடி அப்படியே ஒத்தவஞ்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டா வேலை முடிச்சு போகலாம். பைப்பாட்டியே ஓடும். எக்கனாமிக் போட்டு ஓடுறானோ. கட்சி மேட்ச் நேரம் ஓடும். எக்கனாமிக் போட்டு ஓடுறானோ பார்த்து காலத்தோ.
ஓப்பா இந்த அப்போ இதுலேயே ஒரு பாட்டில் பிடிச்சிட்டு வந்துடு. தண்ணி தேவைப்படாது. ஓகேப்பா அவ்வளோதான் கிளம்பியாச்சு. தண்ணி பாட்டில் ஃபுல் பண்ணியாச்சு. போயிட்டு ஒரு கால் ரொட்டேட்டர் ஓட்டி அப்படியே பார் ஓட்டிட்டு வந்தால் வேலை முடியும். வெய்ய அடிக்குது, மழை வராது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒன்றை ஓட்டிட்டு வந்துட்டா அடுத்தது அவ்வளோதான் ப்ரோ வேலை. அப்புறம் புதுசாக ஏதாச்சும் வேலை வந்தால் பார்ப்போம். இந்த கட்டப்பார் பம்பில் வேறு ஆயில் விழுகுது, அதை வேறு பிரித்து வேலை செய்யணும். நாளைக்கு அநேகமாக நாளைக்கு வீடியோ அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு வேலை இல்லை, அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா கிரௌண்டில் இருக்கிற ஆயிலே போயிட மாட்டேங்குது. போக்கும் போதையும் இறக்கும் போதையும் ஆயிலை சீக்கிரம் அடிச்சுது, மாறி எரியுது. நேற்று லைட்டாக படப்படன்னு மழை வந்துச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி மழை கனமாக வந்தாலும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வேலை செஞ்சு வைப்போம். 2 ஒரு காட்டு தட்டுக்கிற வேலை வந்தாலும் வரும். பாருங்க, எல்லாம் ஓட்டி போட்டு போனேன். இதெல்லாம் வயக்காடு போட்டேன். எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது. இது இன்னுமே வந்து பருத்தி எடுத்து இனிமேல் சேர் தான் ப்ரோ ஓட்டுவாங்க. அதை காட்டி இந்த தங்கத்தை ரெடி பண்ணோம் சேர்த்துக்குள்ள. எல்லாம் இன்னும் ஒவ்வொரு வண்டியாக ரெடி பண்ணி வச்சா தான் சேர்த்துக்குள்ள வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி மேலே தான் தோப்பு ஓட்டி போட்டு கிடக்குது, அங்கே தான் போகணும். ஆக்சுவலி இதில் தான் இறங்கி போகணும் தோப்பு ஓட்டுறதுக்கு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஓட்டினோன்னு நம்ம பின்னாடியே தோப்பை பதம் பண்ணிட்டு வர வேண்டியதான். வெயிலுக்கு வந்தாச்சு. இந்த வெயில் தான் 5 இடத்துல ஓட்டி போட்டது தான். ரொட்டேட்டர் ஃபினிஷ் பண்ணணும். பைப் அடியிலே ஓட்டும்டா மாப்பிள்ள. ரொட்டேட்டர் வேலை செஞ்ச வாட்டி எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். பைப் அடிக்க நல்ல ஸ்பீடாக இருக்கும். கால் வாக்கிலே ஓட்டு. ஃபோர் வீல் டிரைவ் வேறு ஆன் பண்ணிக்கிறான் மாப்பிள்ள. நாட்டில் இறங்கினா 4 வீல் டிரைவ் தான், 2 வீல் டிரைவ்லாம் இல்லை. நாம் நெவலில் ஏறி நின்றுக்கோம், வெய்ய அடிக்கும். ஐய், இதே ரொட்டேட்டர் எவ்வளோ இறங்கி போகுது பாரு. இந்த மண் ஏறதுக்கு அறவுழுவுதான்னு தெரியலையே. ஓட்டி பார்த்துக்கோ. அறவுழுவுதான் அவ்வளோதான் ப்ரோ. அப்படியே ஓரம் கட்டி லெவலில் நிறுத்தும். போதாதான் இந்த கரை. இப்போ இதை ஓட்டிட்டு எந்த வகையில் கரை போடுறாருன்னு தெரில. சரி, ஏதோ ஒரு வாகலை போட்டோம். ரொட்டேட்டர் என்ன தான் வேலை செஞ்சாலும் இந்த பக்கம் வந்து செயின் டிரைவ் பக்கம் கறக்காம கத்திக்கிட்டே தான் இருக்குது செயின் சவுண்டு. அந்தானே பிளாஞ்சிக்குள்ளே சாப்பிட்டு வெல்டு வச்சோம்ல, அது வெல்டு பிசர் கொஞ்சம் பெருசாக போச்சு அடிச்சுது. அது ஒரு இடத்துல மட்டும் அறக்குது. அது ஓடி அரைக்கி மண் எரிக்கிச்சுன்னா தேஞ்சு போச்சுன்னு சில பேர் போட்டு லோடு பிடிக்கும் போது வருது. அது சூப்பராக இதில் ஓட்டு லோடு ஓட்டு.
நேரம் ஓட்டினா சரியாக போயிரும் அது சாப்பிட்டு சென்டர் சாப்பிட்டு என்ன சொல்கிறது கத்தி ரோல் சாப்பிட்டு அடி வாங்கி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேஞ்சு போச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வெல்டு வச்சேன் ப்ரோ. சாப்பிட்டு கொஞ்சம் மட்டமாக இருக்குங்க. அது என்னடான்னா ஈட்டுன்னு கத்திக்கிட்டு அது கொஞ்சம் மண் ஏறி சரியாக போச்சுன்னா சரியாக போயிடும். ஒவ்வொருத்தரும் இதை வந்து சொல்கிற மாதிரி இது பல்லு பூசுது அப்படிம்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இப்படி பல்லாம் பூசும் அந்த சவுண்டு கேட்டால். உங்களுக்கு வீடியோவில் அந்த சவுண்டு கேட்குதாங்கன்னு தெரில, ஆனால் இப்போ நின்றுருக்கு அந்த சவுண்டு வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாரு. ஏதோ ஒரு ஐட்டம் வண்டி திறப்பும் போது அதில் மண் ஏறும் போது அந்த சவுண்டு வருது திறக்காம முறக்கான்னு ஓட்ட சரியாக போயிருந்து. அந்த 42 பிள்ளைக்கு 4 வீலரை ஆன் பண்ணால் தான் வண்டி ஃப்ரீயாக போகுது, இல்லைனா வண்டி திணறிட்டு போகுது. வராப்லையா அங்கெல்லாம் போட முடியாது. போதாதா ப்ரோ, கத்தி இந்த அளவுக்கு இருந்து இந்த போடுத. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ செகண்டில் 1500 RPM 540 தான். எக்கனாமிக்கெலாம் மாற்றலை. இது 5 கலப்பில் ஓட்டி போட்ட காடு தான். குறை காடாக இருந்தால் எக்கனாமிக்கு போட்டு ஓட்டலாம். 540 ஓட்டின காடு என்ன பண்ணுறோம் எக்கனாமிக்கு, அதனால் 540 மட்டும் ஓட்டுறான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா 1 மணி நேரம் வரும் ஓட்டி அப்படியே பின்னாடி ஓட்டுறதுலாம் அப்படியே தென்னை மரத்துக்கு வரிச்சு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓட்டி விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. ரொட்டேட்டரை பொறுத்தவரைலாம் பிரித்து விட்டிங்கன்னா வச்சுக்காம ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு உள்ளே என்னென்ன வருமோ எல்லாத்தையும் மாற்றி விட்ருங்க. அதை விட்டுட்டு ஓட மட்டும் லாபம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் ஓடிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஜாமானமும் சேர்த்து உடஞ்சி போயிடும். ரொட்டேட்டரை பொறுத்தவரைலாம் என்னை கேட்டால் ரொட்டேட்டர்லாம் வந்து இப்போ என்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்கண்டிஷனு. ஏதோ எனக்கே தொழில் தெரிகிறதுனால நான் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கடையில் கொடுத்தோம்னா அன்றைக்கி ரொட்டேட்டர் வேலை சேர்ந்து பட்டல் கொடுத்துருந்தா எவ்வளோ லேபர் ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள். இதுதான் பிரச்சனையே. அதனால் ரொம்ப பெருஞ்சளவு வைக்கிற மாதிரி இருந்தால் ரொட்டேட்டரை கொடுத்துட்றது தான் நல்லது. கொடுத்துட்டு வேறு எடுத்துக்கலாம். மாப்பாடு இந்த இடத்த எடுத்துட்டு சரிங்க மாஸ்டர். கத்தி எப்படி 4 மணி நேரம் கேரண்டி அந்த கத்தி ஓடும் ப்ரோ. 4 மணி நேரம் ஓடினா என்னாச்சு, கிட்டத்தட்ட ரொட்டேட்டர் பணத்தையே எடுத்த மாதிரி ஆயிருமில்ல. அவ்வளோதான். அந்த கீச்சு சவுண்டு பாருங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிச்சு. அது ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டினா தேஞ்சிக்கும் ப்ரோ. அதை சாணம் பிடிக்குமா, நான் முடிஞ்ச அளவுக்கு சாணம் சேர்த்து தான் பிடிக்கும். அப்பயும் அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆமாம், இத்தனை நாள் தண்ணியே விடலாம். அப்புறம் என்ன பண்ணோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தான் தண்ணி இதை விட்டு பாங்கு பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் காப்புக்கே வந்திருக்க மரம். நீங்கள் தான் படம் எடுத்து போடணுமா செல்லில்? ஆமாம், நாங்கள் இன்னும் கம்பெனிக்கா இல்லை யூடியூப்பில். உங்கள்கிட்ட அது மாதிரி செல்லே இல்லையே. சரி சரி சரி. ஹலோ, அது வெரிஃபிகேஷன் பண்ணோம். அது மெட்ராஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்துட்டு அது திரும்பி மெயில் வந்திருக்கும். மெயிலில் வந்து திரும்பியும் அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பரு, மெயிலு இதெல்லாம் அப்டேட் பண்ணி கேட்கும். ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்கும். மறுபடியும் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க பாரு. தமிழில் பேசணும்னு சொல்லி மாற்றி விட்டுருவாங்க. மறுபடியும் கூப்பிடுவாங்க.
என்னமோ அணில் கத்துற மாதிரி கீச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்குது ப்ரோ. ஓட்ட பேசிக்கலாம். இந்த தோப்பு ப்ரோ வச்சு எனக்கு தெரியும் 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. தண்ணி மட்டும் கட்டிருந்தாங்கன்னா நேரம் மரம் வந்து காப்பு வந்திருக்கும். வெச்ச குழியிலே இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நீங்களே நிலவரத்தை. தென்னை மரத்தை பொறுத்த வரலாம் தண்ணி கரெக்டாக கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி கட்டாத விட்டுட்டாங்கன்னா வச்சுக்காங்க அப்புறம் அனாமஸாக போயிடும். இந்த மரம்லாம் எந்திரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் இந்த காட்டை ஓட்டி வேலை செய்கிறாங்க. நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ப்ரோ. இந்த வேலை வந்து ரொட்டேட்டர் ஓட்டி திரும்பி ஆம்பு கலப்பில் ஓட்டி திரும்பி பார் ஓட்டணும். இப்போ பாருங்கள் பரிச்செடி எவ்வளோ வேறு இருக்குது பார்த்தீங்களா. இந்த செய்ய வெயில் பழைய பருத்தி மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே ரொட்டேட்டரில் ஓட்டி திரும்பி ஆம்பு கலப்பில் ஓட்டி திரும்பியும் ரொட்டேட்டரில் ஓட்டி திரும்பியும் ஆம்பு கலப்பில் ஓட்டி வேலை செஞ்சுது. ஆனால் செடி இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் காப்பு இல்லாத போச்சு. பாபா காப்பு இருந்தால் தான் ப்ரோ நமக்கு சந்தோஷமாக காசு கொடுப்பாங்க. காப்பு இல்லைன்னா நமக்கு எப்படி காசு கொடுப்பாங்க சொல்லுவோம் பார்க்கலாம். இந்த 2 நெட் இருக்குது. 2 நெட்டையும் க்ளோஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுட்டு ப்ரோ. தண்ணி மட்டும் கட்டிருந்தீங்கன்னா நேரம் தேங்காய் வெட்டுற அளவுக்கு வந்திருக்கோம்னா தோப்பு. அதான் இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்குங்களா. ஒரு பிள்ளை வச்சு 4 வருஷத்தில் காப்பு கொண்டு வந்துடுறாங்க. 5 வருஷமாக எதுவுமே பிள்ளை ஆழமாக போட்டிங்க. இனிமேல் கரெக்டாக தண்ணி கட்டினீங்கன்னா தானே பிள்ளையை கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொண்டு வர முடியாது. என்ன இந்த ஒரு திட்டம் காட்டு மட்டத்துக்கு இருந்தால் உங்களுக்கு துன்பமே இல்லை. இதெல்லாம் அல்றதுக்கு விட்டு தொலைஞ்சிருந்தானே வச்சுக்காங்க அள்ளிவிட்டு நீங்கள் வயலில் மட்டமாக கொண்டாந்துருக்கலாம். என்ன பண்ணுறது இது எப்படி அப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது. இல்லைண்ணா இந்த சரி இல்லை இல்லைங்கண்ணா இது வந்து அப்போ ஏரி பாசனமே இல்லை. அப்போ இல்லாதான் கிடந்துச்சு அந்த வயல்லாம். ஓ இந்த வயலுக்கெல்லாம் ஏரி பாசனமே இல்லை. இப்போ இதை திருத்தினாலும் செல்லதரை ஒன்று தான். செல்லதரை தானே அந்த திட்டம் அழிப்பிட்டாப்ல. எங்களுக்கு 20 சென்ட் இருக்குது. அதுலையா அதெல்லாம் கரெக்டாக வந்து விட்டாங்க. அதெல்லாம் இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். பிள்ளையை போட்டு தள்ளி போகிறா மாப்பிள்ள. வேறு ஒரு பிளேட்டில் கத்தி காணும். கத்தி கழுத்து போய் அந்த பக்கம் கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க என்ன அவ்வளோ பெரிய பிளேட் வச்சுக்கிறியா ப்ரோ இறங்குமான்னு. பார்த்தீங்களா அவங்களுக்கு இறங்குதா இல்லையா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் அருமையாக இறங்கும். அகலம் கம்மி தானே. 4 இன்ச்சு திக்னஸ் தானே இருக்குது. அது யாரை கேட்டு இறங்காது. இதெல்லாம் இறங்கி ரொம்ப காஞ்ச காடாக இருந்தால் இறங்காது. ரொம்ப காஞ்ச காடு எதுக்கு ரொட்டேட்டர் ஓட்ட போகிறோம். அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் 2 சுற்று இருக்குது. ஓட்டிட்டு ஆரம்பிட்டு அப்படியே இந்த காடு ஓட்டியாச்சு. இது 1 மணி நேரம். இன்னும் ஒரு 3 மணி நேரம் இந்த பிளேடு ஓடாதே போயிடும். என்ன திடீர்னு கத்துது. இது வேறு செல்லு பாக்கெட்டில் வச்சுருந்தா தன்னப்பா ஆனாயிருது. என்னப்பா நிறையா பேர் வந்து கேமராவில் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது மைக்கு வாங்குங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணணும் ப்ரோ. வீடியோ கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணுவோம் கேமராவை. அதே மாதிரி 4 wheel drive கட் ஆகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்காங்க வேறு எந்தளவுக்கு வீல் கட் ஆகுது. ஆனால் நான்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 4 wheel drive இந்தளவுக்கு திரும்புமா நார்மல் ஸ்டேரிங் மாதிரி திரும்புமான்னு ஐடியா பண்ணேன். ஆனால் வந்து அதெல்லாம் கட் ஆகிறதுலாம் ஊற்று பெரிய கட் ஆகுது.
மட்டம் படுக்குது அல்லையில். பரம்பு பைப்பு கம்பி வச்சு அதை வச்சு இதை வச்சு ஓரளவுக்கு இப்போ தான் மட்டம் வந்துருக்கு. பைப்பை மாக்கா ஓகே ஸ்டோரில் அந்த பைப்பை சுத்தமாக அடிச்சுட்டு போகிறவங்க எல்லாம் புது பைப் போட்டாச்சு. என்ன மாப்பிள்ள விசில் அடிச்சுக்கிட்டே ஓட்டுற? அது வருது சவுண்ட் பீக்கின்னு அது கிணத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிறான் அவன். என்ன சவுண்ட் போனா அது அதுக்குதான் லாக்கி. அது எங்கே படிக்க போய் சக்கித்தலை அவங்க அப்பா வச்சு மெதுக்காக இருக்கிறான். நம்மளை துரத்து விடுங்க போகட்டுங்கிறாப்ல. என்ன சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். ஓகேங்களா, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு அதில் பார் ஓட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். ஃபோர் வீல் டிரைவர்னால வீல் மட்டும் ஸ்லீப்பேஜே இல்லை போகுது. அப்படியே போட்டு கப்புன்னு இழுத்துட்டு போகுது. இதே பெரிய வண்டி 16 சைஸ் டயராக இருந்தால் கூட எப்படி சொல்கிறது, டர்னிங்கே ஒரு இடத்துல முட்டுக்கட்டாக திறப்புற இடத்துலலாம் கண்டிப்பாக உட்காரும். ஆனால் இதிலலாம் அப்படிலாம் இல்லை. 4 வீல் இழக்கிறதுனால அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகுது. 4 வீல் டிரைவ் தான், 2 வீல் டிரைவ் தான். அது எடுங்க. ஒரு நண்பர் வந்து ஓன் வீக் வந்து 415 நல்லா இருக்குமா ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க யாரோ ஒருத்தர் கமெண்டில். 415 பொறுத்தவரைலாம் வந்து என்ன கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவேன். 515 போயிடலாம், யுவோடெக் ப்ளஸ் போயிடலாம். எதாக இருந்தாலும் ஒரு 45 HP கேட்டகரிக்கு மேலே போகிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு மேலே சின்ன வண்டி வேணாம் ப்ரோ. அவ்வளோதாங்க. ஒரு சுற்று ஓடிட்டா இந்த பக்கம் வேலையும் முடிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் கமெண்ட்லாம் ரீட் பண்ணது ரொம்ப கிடக்குது. ஒரு நாளைக்கு கமெண்ட் ரீட் பண்ணணும் முதல்ல, அதை தான் பண்ணணும். நானும் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணால் டைமே கிடைக்க மாட்டேங்குது. கமெண்ட் ரிப்ளேவே கொடுக்காதுறேன். ரிப்ளே கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இதில் வேறு ஒரு நண்பர் வந்து டிராக்டர் ஓட்டுறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது மாணிக்கம் சுந்தரம் 415 10ல் 475 எடுக்கலாமா? ரெண்டுமே வேணாம் ப்ரோ. 2 HP தான் கூட. 515 எடுத்துக்காங்க. 415 வேணாம், 475 வேணாம். ஓகேவா? அது பாருங்க, யார் எடுத்தாலும் வந்து அந்த 415க்கு அதிகமாக வந்து எப்படி சொல்கிறது முக்கியம் கொடுக்கவே மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா அதெல்லாம் வந்து லைட் யூசேஜ் தான். கள்ளப்பரு போடுறதுக்கு ஏதோ நார்மலாக லோக்கலில் ஒரு 2 ஏக்கரா ஓட்டுறதுக்கு தான் ஆகும். மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45 HP. அன்னைக்கு ஓடிச்சு 38 HP 37 HPலாம் வந்து 205 ஓடிச்சு. அன்றைக்கெலாம் அப்டேட்டுங்கிறதே இல்லை டிராக்டர் வர்க்கத்தில். இன்றைக்கெலாம் வந்து HP லெவல் அங்கேயே போயிடுச்சு. எடுத்துக்கிட்டால் ஒரு 5-20 வருஷத்துக்கு அந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிவாங்க. அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும்னு வச்சுக்காங்களேன். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்படியே ஒரு சுற்று ஓட்டிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. இது இப்படி ஓட்டுறத ஆப்போசிட்டில் போட்டு ஒரு ரைட்டை எடுத்தால் கொஞ்சம் காட்டை பார்த்தா ஓரம் பாரம்லாம் சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்காங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது சொட்டையாக இருக்கும். சார் பிரேக் அடிச்சு இந்த பக்கத்தில் வீலே சுற்றில் வராமாட்டில். இதில் இந்த வண்டியில் மட்டும்தான் சாமேட் வைஸ் போரில் தான் பிரேக் அடித்தா 2 வீலும் நிற்கும்.
பேக் சைடு நிற்கும், ஃப்ரண்ட் சைடும் எந்தெந்த பிரேக் அடிக்கிறோமோ அந்தந்த பிரேக் மட்டும் நிற்கும். அது சாமியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. 4 வீல் பிரேக்லாம் எதுக்குமே கிடையாது. சாமி வண்டியில் மட்டும்தான் 4 வீலுக்குமே செப்பரேட்டாக பிரேக் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து 2 வீல் பிரேக் மட்டும்தான். இந்த வண்டி இருக்கிற சொட்டை, இந்த சொட்டை எடுக்க வரோம். ஓட்டாத கடைலாம் சுத்தமாக காஞ்சி போச்சு. எல்லாரும் புட்டாருங்க. ஓகேம்மா, மரத்துக்கு சந்து ஓட்ட சொல்லிட்டாராட்டுக்கு. மரத்துக்கு சந்து எல்லாம் ஓட்டணும். இப்போ பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துலாம் கொஞ்சம் வந்து நிற்கிதில்ல. அப்போ இப்படி நெட்டாக மரத்துக்கு சந்தில் அப்படி தேடி கீர் போட்டுவிட்டா மரத்தை பார்த்தா கம்ப்ளீட்டாக சுத்தமாகிருன்னு வச்சுக்காங்களே. அதுக்கோசரம் எல்லாம் மரத்தை சுற்றியும் ஓட்ட சொல்லிட்டாரு. சரி, ஒன்றும் தப்பில்லை. இது இன்னுமே என்ன எத்தனை வருஷம் கழிச்சு இந்த காட்டுக்காரர் ஓட்ட போகிறாரு தெரில. ஸோ அதனால் போட்டு விட்டோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேன்பா, பல போராடுறதுக்கப்புறம் மாப்பிள்ளை கடைசி ரவுண்டு ஓட்ட போகிறான். அவ்வளோதான். இந்த சுற்று ஓட்டிட்டானா வெளியே வந்துடும். ஓட்டிட்டானா இன்னும் இருக்குதான்னு தெரியலையே. அவ்வளோதான் வெளியே தான் வரான்னு நினைக்கிறேன். காட்டுக்காரங்க போயிட்டார். அதுங்காட்டியும் எங்கே போனாலும் சரி முறிப்போம். வெளியே வந்துட்டாரப்பா. எங்கே மாப்பிள்ளை கத்துது கண்டுபிடி. எந்த அந்தானே வருது? ஏண்டா கண்ணு போனவன் இந்த தாண்டா வரும். தொட்டு பாரு, சுற்றி பாரு. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு தென்னை மரத்துக்கெல்லாம் இப்படி இழுத்து விட்டுரு. அப்புறம் தாவாகி அப்படி இழுத்து விட்டுலாம். இது அப்படியே பத்திரமா நிற்கட்டும். இது எதையும் நோண்டாத. டேய் நிற்கிட்டு இரு. எங்கே இடத்துல நிறுத்த போகிற? ஃபஸ்ட்டு நெட்டில் இழுத்து விட்டுட்டு அப்புறம் தாவாக்கியா போட்டுக்கலாம். நீ இழுத்து விடு இப்படி. ஓரமாக இப்படி. ஆனால் இந்த மரத்துக்கு ஓரமாக ஓட்டு. வருமா 2 வாக்கியால்? அப்போ இது ஒட்டி போட்டுக்கிட்டோம். நீ அந்த மரத்துக்கு மட்டும் போடு. ஓகேன்பா, இப்போ பாருங்க மண் எவ்வளோ இருக்குன்னு. காடு காஞ்சி இருந்தால் தான் ப்ரோ மண். காடு காயலாம் மண்ணே வராது. எப்படி காரா கும்முன்னு விழுவுது பாரு. ஏடா வெயிட் போடுறியா? போடு. அவன் நின்னதையும் பாருங்கள். கரெக்டாக இவ்வளோத்துல 2 இன்ச்சு இறங்கி போகுது பார்த்தீங்களா? இப்போ எப்படி கரை விழுவுது பார்த்தீங்களா? பேசாமல் மணல் மூட்டைகள் ஒன்று வச்சு ரெடி பண்ணிட்டா பரவாயில்ல ப்ரோ. மணல் மூட்டை ஏதாவது 2 கட்டி போட்டோம்னா வெயிட்டுக்கு பஞ்சமே இல்லாத கும்முன்னு இருக்கும். இதெல்லாம் குறைஞ்சது 5 மோட்டரில் ஓட்டினா கூட கரை உடையாது. கரை எந்த ஓடுது. நல்லா அழுத்தி போடுறா. அழுத்த அப்படிதான்.
ஏப்பா ஏன் மட்டை அப்படி வளைஞ்சிருந்தா வலிக்குமா மரத்துக்கு? அதுக்கு நம்ம அப்படியே தண்ணி எடுத்துட்டா பாஞ்சிக்கும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, இவருக்கு இன்ஜின் தண்ணியில் தான் ப்ரோ இவங்கெல்லாம் கட்டி ஆகணும். மோட்டரில் ஆற்று பாசனம், ஆற்றுலேருந்து தான் பைப் போடணும். அதனால் வந்து இன்ஜினில் தான் எடுத்துடணும். கணக்கு பாருங்கள், இந்த வயல் பாயணும்னா குறைஞ்சது 4-5 மணி நேரம் இன்ஜின் ஓடணும். இதை என்ன கேட்டால் இது வந்து இன்ஜினில் மேக்ஸிமம் ஓட்டுறதுனால ட்ரிப்பு போட்டுக்கலாம், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இன்ஜினில் போகிறத விட ட்ரிப்பு தான் பெஸ்ட்டுன்னு நான் கேட்டால் சொல்லுவேன். ஏன்னா இன்ஜின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஓடணும். இதே ட்ரிப்பாக இருந்தால் 4 நாளைக்கு ஒரு ஐட்டம் ஒரு அரை மணி நேரம் இன்ஜினை ஓட்டினா எல்லா மரத்துக்கும் தண்ணி போய் சேர்ந்துடும். ஆனால் ஏன் அந்த வேலையை செய்கிறாங்களோ தெரியல. நீ ஆட்டு விட அட்டுருன்ட்டு இருந்தான். இந்த தலைமாடெல்லாம் எடுக்க முடியாது ப்ரோ. அந்த தலைமாடெல்லாம் நம்ம வளைச்சி தான் கட்டணும். ஏன்னா அது கூட ஆளுங்க தான் பண்ணி ஆகணும். அதையும் வண்டியில் பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கரையில் தான் விட்டுட்டா நம்ம கட்டுற பாரெலாம் ஏரியே இறங்க மாட்டேங்குது ப்ரோ. இவ்வளோ பெரிய கரையாக இருக்கிறதுனால இருந்தான். ஓஹோ, அப்படியே இன்னொரு எல்லா தென்னை மரத்துக்கும் இன்னொரு 10 கரை போட்டு விட்டால் வேலை முடிஞ்சிட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ, எல்லாம் முடிஞ்சுது. இன்னொரு 2 கால் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. ஒரு ஆள் ஏறி நிற்கும் போது காலை வந்து கிராஸ் பண்ணவே முடியல. வஞ்சி பார்த்தீங்கன்னா பாரு, என் காலுக்கு கரெக்டாக 1 அடி உயரம் உழுவுது வஞ்சி. எப்படி இருக்குது? ஆனால் இது மாதிரி வஞ்சி உழுவுறதுக்கெலாம் எப்படி சொல்கிறது, கரெக்டாக வந்து காடு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே, வர காடாக இருந்தால் மட்டுமே இது மாதிரி மண் நீட்டாக வரும். இல்லைன்னா வச்சுக்காங்க கரையே வராது. இதே வந்து நான் பரம்பில் இன்னொன்று இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து அந்த எல்லாங்கில் வந்து தேஞ்சிருச்சு. தேயும் என்ன பண்ணுதுன்னா அதுவும் சேர்ந்து உறைஞ்சிட்டு வரதுனால டெப்த் இறங்க மாட்டேங்குது. அந்த எல்லாங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் அறுத்து விடணும், இல்லை ஏதோ ஒரு ஐடியா பண்ணினா தான் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் கரை நல்லா கும்முன்னு விழுவும். அவன் இறங்கிட்டான், அந்த இறங்கவும் ஒரு 4 அடி கரை குறைஞ்சி போச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது. தண்ணி விட்டால் 4 அடி குறைஞ்சி போயிடும் ப்ரோ. 4 அடி குறைஞ்சாலும் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் சமாளிக்கும். இது இன்னும் ஆள் நல்லா வெயிட்டு போட்டு இன்னும் ஒரு கலப்பை மட்டும் ஒரு 300 கிலோ வெயிட்டை போட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஏகப்பட்ட ஆள் இறங்கும். அவ்வளோதான். இன்னும் இதில் அவ்வளோதான். ஓட்டின வரலாம் மண் வந்துருச்சு. ஓட்டின மண்ணெல்லாம் சுரண்டி கூம்பாச்சல் பண்ணிக்கிச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சது வீடியோ. எப்படி இருந்துச்சு வீடியோ பார்க்குறதுக்கு? ஏன்னா இன்னுமே வந்து அஜித் ஓரளவுக்கு ஓட்டினா நான் கூட இருந்துட்டு வீடியோ எடுக்கலாம் ப்ரோ. நானே வீடியோ ஓட்டி எடுக்கிறதுனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சூழ்நிலை அப்படி 2 பேர்த்துக்கும் வேலை இருந்துட்டா இருனா ஒரு அரை மணி நேரம் கழித்து வரேன்னா வச்சுக்கோங்க, உடனே வந்து அவங்கம்பாங்க. அது மாதிரி காட்டுக்காரங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ ஓட்டி தான் ஆகணும். ஓகேன்பா, அவ்வளோதான். கடைசியாக தாவாக்கியா ஓட்டிகிட்டு இருக்கிறோம். தாவாக்கியா ஓட்டிட்டானா வெளிமணி. தாவாக்கியானா எப்படி சொல்கிறது, மெயின் வாய்க்கால். 2 பேர் ஏறி நின்றுக்கிட்டாங்க. அப்போனாச்சும் கரை வருமாறுமன் அந்த இடத்துல வராது. ஏன்னா அதெல்லாம் வேர் அதிகம். ஸோ அதனால் அந்த இடத்துல வராதுன்னு வச்சுக்காங்களேன். மெயினாக சரி வரமன்னு வரட்டும். ஓகேண்ணா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதான், முடிச்சுட்டு அப்படியே மாப்பிள்ளை வெளியே வந்துடுவோம். அதெல்லாம் போல் வேறு இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் வர வேலைக்கு போய் பார்க்குறோம். மாப்பா எவ்வளோ நேரம்னாச்சு? ஆ சரி, எவ்வளோ இது 1.5 மணி நேரத்துக்கு? 1.5 மணி நேரம். 1200. ஆ 1200. அப்புறம் 2 அறுத்துக்கிட்டு போயிடுவேன். 400 கலப்பைக்கு தான்டா. 100.
200, இதுக்கு ஒரு 500. 2600 ஆச்சு. அப்போ 400 ரூபா அவங்ககிட்ட இருக்குதா? பழசு கொடுத்துருந்தாரு. பழசு 2000 கொடுத்துருந்தாரு. அப்போ 1 மணி நேரம் 5 கிலோ போட்டது அவ்வளோ. 400 ரூபா அவங்ககிட்ட இருக்குது கண்ணு. இருக்குது. என்ன எவ்வளோ தரணும்? 400 ரூபா கழிச்சா அதில் அங்கே கணக்கு பண்ணணும். அங்கே 1 மணி நேரம் ஓட்டுருக்குது. நான் ஓட்டி காசு வாங்கிட்டு போயிட்டேன். 400 ரூபா கழிச்சு. எவ்வளோ மாமா? 2600 கழிச்சா 2200. எப்படி நீலாம் செல்லில் போடுறதுனால செல்லாம் போடலடா. ஒரு 200 ரூபா மட்டும் இருக்குது. அப்புறம் 200 ரூபா மேட்டுக்காடு ஓட்டுறமில்ல, ஓட்டமாக கணக்கு பண்ணிக்கலாம். இது அதை வந்து அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் கையில் கணக்கு பண்ணிக்கலாம். அதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிறேன். நம்ம சப்போஸ் எங்கள் தம்பி வயல் ஓட்டுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் பூண்டு நறுக்கி பண்ணுறேன். இதிலே விட்டு இறக்கிக்கலாம். இறக்கி குறையில் வரப்பிடிச்சு ஒன்று இடிச்சு விட்டுருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைதா. அங்கே பாரு தான் நம்மளால மாப்பிள்ளை வயலில் தான். அங்கே பாரு கீழே அப்படியே இறக்கி நேரம் மாப்பிள்ளையெல்லாம் புட்டு பேத்துக்கலாம். அவன் என்னத்தை சொல்ல போகிறாங்க? ஏன்னா காடாக ஓட்ட போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஓட்டுவேன். காடு ஓட்ட மட்டும் எங்களோட சுற்றிக்கிட்டு இருப்பான். நாங்கள் போகிறப்ப அவனும் வந்துடுவான். இல்லை சோளை வச்சு விட்றேன். சோளை வச்சு யார் எடுத்துகிட்டு போகிறது? ஓட்டும் போது இறக்க முடியுமான்னு கேட்டான். கல் போட்டு இறக்கலாம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறக்கலாம். இறங்கினது இறக்குது. இறக்குறதெல்லாம் இறக்கலாம். ஏறத்தான் பிரச்சனை. ஏறத்தை அஜித்து அடி சூக்கி. இல்லை மேட்டுக்காடு கடலப்பருப்பு போட்டவன் அப்படியே போயிட்டான். மறுபடியும் போய் பார்த்தியா செடி முளைச்சிதான் பார்த்தியா? இங்கே சோளை வேடி இன்னும் முளைச்சேன்னு தெரியல. சோளை வேச்சதுக்கப்புறம் வரவே மாட்டான். அதுக்கு தான் வருவான். அது ஏன் நாம் வண்டி ஓட்டுறதுனால வரான், இல்லைன்னா வரமாட்டான். காண போலாம். சரிண்ணா சொல்லுங்கள். எப்படின்னு சொல்லுங்க, ஓட்டிக்கலாம். சரி மழை வரட்டும். சரி விடுங்க, வெட்டை போட்டு ஓட்டிக்கலாம். சரி மழை பெய்யிட்டு ஓட்டிக்கலாம். மேட்டுக்கிட்டு நெல் மேலே ஏறு நெல். அப்படியே அக்கால தங்கச்சும் போகிற மாதிரி அப்படியே ஜோடி போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. வேளம்பு அவன் பாரு அந்த செட்டி தானே வண்டி பழகிட்டுக்கிறான். வேணாண்டா, ஒரு காலேஜ் ஸ்கூல் போடா ஒழுங்காக பாடுறானா. இந்த வீட்டு நான் வண்டி ஓட்டுறேன் அதை ஓட்டுறேன்னு திராவிடி தாங்கலை. இதெல்லாம் வண்டி ஓட்டுறதெல்லாம் ஒரு ஆசை தான் ப்ரோ. இதிலலாம் வந்து வண்டி வச்சுக்கிறனுடைய வழிலாம் தெரியும். வண்டி ஓட்டி பெருசாக சம்பாதிச்சு போடலான்னா அதுக்கு சான்ஸே இல்லை. வரத்துக்கும் கடனுக்கு தான் சரியாக இருக்கும். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னவா பண்ண போகிறாங்க. ஓகேம்மா, நாளைக்கு வேறு ஒரு பாய்.